ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கடக கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் சுக்கிரன் என்ற பதிவிலிருந்து பதிவானது லக்னத்தில் எண்ணி வர 2ஆம் பாவமான 2ஆம் ராசியான சிம்ம ராசியின் பதிவாகும். இந்த சிம்ம ராசி நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திர வாயிலாக உங்களோட தசாபதி நாதர்கள் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க வர பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ராசிகட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க. ராசிகிட்ட பார்த்து 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. 12 கட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட லான் போட்டிருப்பாங்க. அந்த லான் போட்டுக்கிற கட்ட தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கணம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கடகங்கிற ஒரு வீடாகப்பட்டதான் லக்கணம் போட்டிருக்குங்க. லான் போட்டுருக்க கடகம். அதுலேருந்து 2ஆம் பாவம் 2 எண்ணக்கூடிய அமைப்பு தான் சிம்மம். ஓகேங்களா? இது 2ஆம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவோட விளக்கம். ஓகேங்களா? ரைட். அப்போ நட்சத்திர சாரத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசிக்கிட்ட முன் பேச்சு நவாம்சர் பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, நட்சத்திர சாரத்தை கொடுத்துருப்போம். மொத்த கிரகத்தை வரிசைப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வரிசைப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேரம் வந்து நட்சத்திர சாரங்களை வரிசைப்படுத்திருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நட்சத்திர வாயிலாக தான் உங்களோட தசாபதி நாங்கள் பயணித்து உங்களுக்கு தசாபதி அனுப்பிச்சு அந்த பலன் அளிக்கிறத பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட். ஓகே. இது எத்தனை கோடி தசாபதினு கேட்டிங்கனாக்கா, சனி திசை பார்த்தீங்கன்னா 7 கோடி 8 கோடியும் சனி திசை. சனி திசையில் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் திசை பார்த்தீங்கன்னா 4 கோடியும் 11 கோடியோடைய புத்தி. அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டுருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சனி திசையானது 19 ஆண்டுகள் செயல்பட்டுருக்கும். சனி திசையில் சுக்கிரன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 3 வருடமும் 2 மாதம் வரை செயல்பட்டுருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நாங்கள் அது கடகராசிக்காக பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. கடகலக்கணமாகிறது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் சுக்கிரன் புத்தி நடக்கும்போது லக்கண பாவரதி நீங்கள் பலன் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களை அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் 2ஆம் ராசியான 2ஆம் பாகமான சிம்ம ராசி நட்சத்திரம் பார்த்தலாம். ஓகேங்களா? அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க? சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா மகம் 1 3 4 பாதம் இருக்குது. பூரம் 1 3 4 பாதம் இருக்குது. உத்தரம் 1ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய 4 கோடி 11 கோடி புத்திநாதம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மகம் சாரத்தில் செயல்பட்டு என்ன சம்மந்தப்படுதுன்னு பார்ப்போம். அப்போ 2ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க, கேது சம்மந்தப்படுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா 4 11 சுக்கிரன் மேலே பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு நம்ம என்ன பலன் நம்ம கேட்டோம்னாக்கா அந்த காலகட்டங்களில் ஓகே பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி அவர் தான், சுகாதிபதி அவர் தான், அந்த புத்திநாதன் சுக்கிர பகவான். ஓகேங்களா? ரைட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல மகாசாரத்தில் அவர் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நூல் சம்மந்தப்பட்ட, பஞ்சு சம்மந்தப்பட்ட, ஆடை சம்மந்தப்பட்ட, ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாயார் வந்து நம்மகிட்ட ஒரு பிடிமானமாக பேசக்கூடிய அமைப்பு இருப்பாங்க. இந்த காலகட்டங்கள் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு வேணும், வாசல் வேணுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிடிமானமாக ஒரு எண்ணங்கள் வரும், ஆசைகள், ஒரு மோட்டிவ் வரும். அதுக்கு உண்டான ஒரு பயணத்தை நம்ம செய்யக்கூடிய அளவில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிசியோதெரப்பி, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, பழைய ஆடைகள், பழைய பொருட்கள், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பிசியோதெரப்பி, அந்த மாதிரி அக்கு பஞ்சர், இந்த மாதிரி அமைப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அந்த பட்டுத்தறி, இந்த மாதிரி சம்மந்தமான அணுகுமுறை, அது அந்த பொருளை வாங்குறது, அதை சம்மந்தப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி அணுகுமுறை இந்த காலகட்டங்கள் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு பின்னிய சூனியம் செய்வன, இந்த மாதிரி ஒரு அமைப்பினை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்பத்துக்கார வச்சுட்டாங்க, இதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணணும், சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த எண்ணத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் எல்லாம் ஒரு அனைத்திலையும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு பிடிவாத குணத்தையும் ஒரு பிடிமானத்தையும் நம்மளுக்கு ஒரு கொடுப்பான்னு கேட்டாக்கா கட்டாயம் அது பார்த்தாங்க வீடு வண்டி வாகன விஷயத்திலும், தாயார் விஷயத்திலும், மூத்த சகோதர விஷயம், நண்பர்கள் விஷயத்திலும், நம்மளோட ஆசை என்ன நிறைவேற்ற விஷயத்திலும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படும்போது வெற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, எவ்வளோ சொல்ல அடுத்த சாரத்தை போகலாம். அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா போகிறோம் இல்லைங்களா? அப்போ வந்து போகிற சாரம் சுக்கிரனோட சாரம் தானே. அப்போ 4 கோடி 11 கோடி அவரோட சுயசாரம் தானே. அப்போ ரைட். ஓகே. இப்போ 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு அப்போ 4 பாவம் டபுளாக சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 7 கோடி 8 கோடி அமைப்பு திசையில், சனி திசையில் அப்போ 4 கோடி 11 கோடி சுயசாரம் இருந்து 2ஆம் இடத்துல இருந்து நம்மளுக்கு புத்தி நடத்துறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செயல் திறமை, ஒரு பேச்சு திறமை மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சுகபோகத்தை நம்ம அடையிறது. ஓகேங்களா? தாயார்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வாக்குவாதங்கள் பண்ணுறது, தாயார் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அவங்க மனசை இடம் பிடிக்கிறது, இந்த மாதிரி மாற்றி நம்ம ஒரு கரண்ட் பாஸ் ஆகும் இந்த காலகட்டங்கள். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கேது சாத்திரம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா இனம் டு இனம்,
திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது கேது சாரத்துக்கு. இப்போ பூர சாரத்துக்கு பேசுவோம் ஓகேங்களா. இப்போ பூர சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணத்துக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மூத்த சகோதரரும் சரி நண்பர்களும் சரி இந்த மாதிரி காலகட்டங்களில் தன்னோட ஆசை நிறைவேற்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளை அணுகுவாங்க. நாம் ஆசை அவங்கள நம்ம அணுகுவோம். ஒரு பரிமாற்ற எண்ணத்தோடு நம்ம ஆசைகளை நம்ம பரிமாறி இந்த காலகட்டம் கொஞ்சம் செல்கிற மாதிரி வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா. அப்போ எண்ணங்கள் போகிற காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணங்களும் சரி அதாவது படிக்கிற இளைஞர்களாக இருந்தாலும் சரி அது உயர்கல்வி உச்சக்கல்வி இந்த மாதிரி படிக்கிற ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஃபேவரட்டாக நல்ல சிறப்பாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திருப்பாங்க. அது பாதகமாக வரதுனால ஒரு லாபமாக வரதுனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து உஷாராக ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி செயல் பண்ணுங்க ஓகேங்களா. அது மட்டும் நீங்கள் பார்த்து அணுகுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வீடு வாகனம் அமைக்கிறது வாங்குறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது தாயாருக்கு நகைநப்பு வாங்குறது தனக்கு நம்ம சுகபோகம் பார்த்துக்கிறது இதை நம்ம சுகமாக அமைச்சிக்கிறது ஓகேங்களா. சில பார்த்து இந்த காலகட்டங்களில் ஒரு காசு கொடுத்து அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு மறைமுகமாக ஒரு தொடர்பு வச்சுக்கிறது இதான் காலகட்டம் கண்டிப்பாக நடக்கும். இந்த சாரத்தில் நடக்கும்போது இந்த கண்டிப்பாக நடக்குங்க ஓகேங்களா. சரி எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரம் சாரம் இல்லைங்களா. அப்போ உத்தரம் வந்து சூரியனோட சாரம் இந்த 2ஆம் அதிபதி சிம்மம் தானே. அப்போ வந்து அதாவது அவரோட சுயசாத்திரம் இப்போ அது சிம்மம் அதாவது இந்த பாவத்தோட அந்த அதிபதியோட அமைப்பிலே இது புத்தி நடத்துறார் நம்ம சுக்கர பகவான் ஓகேங்களா. ரைட் ஓகே. பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த சம்மந்தப்படுறதுக்கு 2ஆம் பாவம் டபுளாக சம்மந்தப்படுறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா 4 11 சுக்கர பகவான் பயணிக்கிறாங்க. அது 7 கோடி 8 கோடி திசையில் ஓகேங்களா. ரைட் ஓகே. அப்போ இதுக்கு நம்ம என்ன பலன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்ம எப்படி தான் இருந்தாலும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு லோன் வாங்குறது இந்த காலகட்டங்களில் அரசு வங்கி இந்த அரசு சம்மந்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு நம்ம தேடுறது முயற்சி பண்ணுறது அது அரசு சம்மந்தப்பட்ட படிப்புகள் நம்ம படிக்கிறது அதே மேல் படிப்பு உயர்கல்வி ஒரு உச்சக்கல்வி இதெல்லாம் படிக்கிறது அதுக்குள்ள வேலை வாய்ப்பு நம்ம வாங்குறது அரசாங்கம் லோன் பாட்டு ஹவுஸ் லோன் போடுறது வட்டி லோன் போடுறது இதெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயம் நடக்குமான்னு கேட்டாக்கா கட்டாயம் நடக்குங்க ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குமான்னு கேட்டாக்கா வரவேற்பு இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் திருமண காலங்கள் திருமணம் வருவதெல்லாம் கேட்டிங்கனாக்கா அரசு உத்தியோகத்தில் உள்ள ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் சரி அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கும் இல்லை வரவங்களும் அந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் வருவாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அப்பு நம்மளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது மூலம் நல்ல ஒரு நன்மை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா. ரைட்டுங்க பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா. உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது ஓகேங்களா. அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும். சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.